ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பரமேஸ்வரி போயிட்டு, சாமுண்டீஸ்வரி தயவு செஞ்சு என்னோட பேரனை தண்டிச்சிடாதம்மா, அவன் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அவன் என்னுடைய பேரங்கிறதுக்காக நீ அவனை தண்டிச்சிடாத, நீ எவ்வளோ பெரிய மனுஷி, உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, நான் சொல்லி தான் உனக்கு இதெல்லாம் தெரியணுங்கிற அவசியமும் இல்லை, உனக்கு எல்லாமே நல்லது என்ன கெட்டது என்னன்னு எல்லாமே உனக்கு புரியும், தயவு செஞ்சு அவனை தண்டிச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சாமுண்டீஸ்வரி, ஹே கிளவி, ஒழுங்கு மரியாதையாக அந்த பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போது நம்ம கார்த்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வாங்க, இனிமே இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எழுந்து வாங்க, இனிமேல் இந்த கும்பாபிஷேகம் நடந்தால் நமக்கு என்ன, நடக்காட்டி நமக்கு என்ன, இங்கேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் ராஜராஜனை கூப்பிடுறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, இந்த கோவிலில் இந்த கும்பாபிஷேகத்தை நான் நடத்தி காமிக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்கேன், என்னால் இந்த வாக்கை மீறி வர முடியாது, கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சொன்னீங்க, கும்பாபிஷேகமா, இந்த ஊருக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு போகலான்னு இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கழுத்தில் போட்டிருந்த அந்த மாலையை தூக்கி வீசுகிறாங்க. வீசின உடனே ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ உடனே ரேவதி, கிளம்பு வீட்டுக்கு, ரோகிணி எல்லாரும் கிளம்புங்க, இனிமேல் யாரும் இந்த கோவிலில் நிற்கக்கூடாது, மாப்பிள்ளை வாங்க போகலாம் அப்படின்னு மயில் வாகனத்தையும் கூப்பிடுறாங்க. அப்போ உடனே எல்லாருமே கிளம்பி கார் பக்கத்து போயிடுறாங்க. நம்ம ரேவதி மட்டும் அங்கேருந்து நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, வரமாட்டியா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு ராஜாதாம்மா முக்கியம், ராஜா என்னுடைய புருஷன், ராஜாவை விட்டுட்டு என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொன்ன, அவன் உன் புருஷனா, அது முன்னாடி, இப்போ கிடையாது, இவனை உனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ நானே சொல்கிறேன், மரியாதையா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் முடியாது, அவரை விட்டுட்டு என்னால் உங்கள் கூட வர முடியாது, அவர் இருக்க இடத்துல தான் நானும் இருப்பேன், நீங்கள் தான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போது அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட தான் நான் வாழ்வேன், அவரை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொன்ன, அவன் தான் உனக்கு முக்கியமா, உன்னைய நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், அவன் கூடலாம் நீ வாழ முடியாது, இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பார்க்குற ஒருத்தனை எப்படி உன் கூட வாழ்கிறதுக்கு நான் அனுமதிப்பேன், முடியவே முடியாது, கிளம்பி என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இறுக்கமா இழுக்கிறாங்க. அப்போது நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு ராஜா ராஜான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு ரேவதி, இப்போ என் கூட நீ வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பயங்கரமாக இழுக்கிறாங்க. அப்போது இல்லை ராஜா, ப்ளீஸ் ராஜா, என்னை காப்பாற்று, என்னை விட்டுறாத ராஜா, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, கதறி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம கார்த்தி மேலே தவறு இருக்கிறதுனால அவர்னால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதியை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் விடுறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, இதோ பாரு சாமுண்டீஸ்வரி, தயவு செஞ்சு ரேவதியை விட்டுரு, ரேவதி பாவம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு, இது எனக்கும் என் பொண்ணுக்குமான விஷயம், இதில் நீ தலையிடாத, உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கார். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இனிமே இந்த ஊருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்போவே இந்த ஊரை நான் தலைமுழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க மேலே தலையில் ஊற்றிக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக பரமேஸ்வரி, ஐயோ சாமுண்டீஸ்வரி,
நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாதம்மா, இதெல்லாம் ரொம்ப தவறுமா, சாமி குத்தத்துக்கு நீ ஆளாகாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை தடுத்து நிறுத்த போகிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அந்த தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றிட்டு, இதை பாரு, இதோட இந்த நிமிஷத்தோட எங்களுக்கும் இந்த ஊருக்குமான உறவு எல்லாம் அறுந்து போச்சு. இனிமேல் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். இனிமேல் எங்கள் பக்கம் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு. அப்போது நம்ம ராஜராஜனும் வேறு வழியே இல்லாமல் மயில் வாகனம் எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கூடயே வராங்க. ஏன்னா அப்போத்துலேருந்தே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு பழகிட்டாங்க நம்ம ராஜராஜன். அதனால் அவர்னால் சாமுண்டீஸ்வரியை மீறி எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியலை. நம்ம மயில் வாகனத்துக்கு தான் மனசே இல்லை. நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் பிரித்து கூட்டிகிட்டு போகிறத அவங்களால வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலை. ஆனால் ரேவதி வந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்ல வரதை கேளுங்கம்மா, ராஜாவையே நீ பிரிச்சிடாதீங்கம்மா, தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க, ராஜா ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்துட்டு எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எதையுமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குற மனநிலையில் கிடையாது. நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப அழுது சொல்கிறாங்க. ரேவதியை பார்த்து அவங்க அக்கா ரோகிணி, அவங்க தங்கச்சி சுவாதி எல்லாரும் பரிதாபப்படுறாங்க. ஐயோ ரேவதி ரொம்ப கவலைப்படுறாளே அப்படின்னு நினச்சி பரிதாபப்படுறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டிரைவர் பையில ரேவதியை விட்டும் இந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை விட்டும் அடித்து திரட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்க திட்டத்தின்படி தான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு நம்ம சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் விருமன் அங்கே வந்திருக்கிற அதிகாரி கூட அவங்க ஆளாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பரமேஸ்வரி மட்டும் இந்த முறையும் இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடுச்சு, நான் என்ன யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் எங்களுக்கு மட்டும் மறுபடி இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த கோவில் வாசலில் சாமி முன்னாடி போயிட்டு அவங்க கையெடுத்து அழுது கும்பிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வராரு. பாட்டி இதோ பாருங்கள் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நான் அத்தைக்கிட்ட இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லாமல் இருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த கோவிலில் இருந்த அந்த விஷயம் வந்துட்டு பெரிய லெவலுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கும். அதனால தான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். அதனால தான் பாட்டி நான் அதை சொன்னேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதை சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் இந்த உண்மைகளை சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சிவனுடைய ஆட்கள் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதில் தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, எல்லாமே என்னால் தான். அத்தை இப்போது உங்கள் மேலே கோச்சிக்கிட்டு மாமாவை கூட்டிகிட்டு போனதுக்கு காரணமும் நான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடியா, நீ என்னையா பண்ணுவ, உன் அத்தைக்காரி பண்ணதுக்கு நீ என்னையா பண்ணுவ, நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ண ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த சிவனாண்டி இருக்க வரைக்கும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராதியா, கடைசி வரைக்கும் இதே போல் நாங்கள் தவிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நிச்சயமாக அத்தையோட மனசு ஒரு நாள் மாறும். உண்மை எதுங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். உண்மை வந்துட்டு பொய் வந்துட்டு ரொம்ப நாள் ஜெயிக்காது, கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா செய்த அந்த சதி வேலையை தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியையும் ரேவதியும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க.